அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ. இஸ்திகாமத்தா இருந்தா அல்லாஹ் கைவிட மாட்டான். சாதாரண பரிசு அல்ல, சாதாரண வெகுமதி அல்ல அல்லாஹ் தாரது. மரணப்படுக்கை வரை நீங்கள் மரணம் வரை இஸ்திகாமத்தா இருந்தா, மௌத்து வரை இஸ்திகாமத்தா இருந்தா, உங்களை வரவேற்க, உங்களோட மௌத்த, உங்களோட ஜனாசாக்கு, உங்களோட மரணிக்கிற அந்த வேலை அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? மலக்குமார்கள் இறங்குவாங்க, அவரு பார்த்துக்கிட்டு இருப்பார். அவரை சூழ இருக்கிறவங்க எல்லாம் அம்மா வாப்பா தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் எல்லாருமே என்னை விட்டுட்டு போறா என்னை விட்டுட்டு போறான்னு கதறுவாங்க, கத்துவாங்க. ஆனால் அவர் இருப்பார் வேற ஒரு உலகத்துல, வேற ஒரு உலகத்துல இங்கதான் இருப்பார். அவர் பார்க்கிற காட்சி அல்லாஹ் சொல்றான், ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. வானவர்கள் அவரை நோக்கி இறங்குவார்கள். இறங்கி அவர் மரணப்படுக்கையில் இருப்பார். அந்த நேரத்தில் வானவர்கள் சொல்லுவார்கள், அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனூ. நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். அல்லாஹ்வினால வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு, வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மலக்குமார்கள் சொல்லி உயிரை கைப்பற்றும் பொழுது எப்படி இருக்கும் அந்த மரணம்? அது பெருநாளாக இருக்கும். அது மரணம் அல்ல. மோமீன்களுக்கு, முத்தகீன்களுக்கு பெருநாளாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு இஸ்திகாமத் எங்களுக்கு தேவை. எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க எங்கட நம்பிக்கையில சரியாக இருக்கணும், எங்கட ஈமான்ல உறுதியாக இருக்கணும். எங்கட ஈமான் கூட வேண்டுமே தவிர குறைஞ்சிடக்கூடாது. கூடினால் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் கூடிக்கொண்டே போகட்டும். குறையுதுன்னு நீங்க நினைச்சா உடனே என்ன செய்யுங்க, சஹாபாக்குடைய வாழ்க்கையை பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ்வை நெருங்கி துவா கேளுங்க, அல்லாஹ்விடத்துல துவா கேளுங்க. யா அல்லாஹ் என் உள்ளத்தை உறுதிப்படுத்தி, யா அல்லாஹ் இந்த சோதனைகளை சந்திக்கிறதுக்குரிய தைரியத்தை தந்திரியா அல்லாஹ், இதன் பொழுது உன் மீதுள்ள நம்பிக்கையை யா அல்லாஹ் அதிகப்படுத்தி யா அல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, முதலாவது விஷயம் என்ன? கஷ்டங்கள்ல போது, துயரங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன செய்யணும்? முதலாவது என்ன? எங்களுடைய ஈமானை பலப்படுத்தி கொள்ள வேண்டும், ஈமான உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, எப்பொழுதுமே என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும் அடிப்படை ஒரு முஃமின் விளங்கிக் கொள்ளணும், எந்த பிரச்சனையும் எந்த துயரமும் நிலையானது கிடையாது.